ஸோ கைஸ் நான் இப்போது துபாயில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஒரு ட்ரைவ் போக போகிறேன். அதாவது நானும் ப்ரோ வந்துட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக துபாயை சுற்ற போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா அபுதாபியும் போயிட்டு வரலாங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. பட் வந்து இன்னும் டிசைடே பண்ணல. எங்கே போகிறோங்கிறதே பிளானே இல்லாமல் வந்து யூஏயை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கார் வந்து ரெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ என்னோட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 1 year தான் வந்து அது வேலிடிட்டி. ஸோ அது வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ப்ரோவோட லைசன்ஸ் வந்து இன்னும் வேலிடிட்டி இருக்குது. அவர் வந்து இங்கே எமிராட்டி இந்த ரெசிடென்ட், இந்த கண்ட்ரியில் ரெசிடென்ட். ஸோ வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அவர் தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறார் இன்றைக்கி ஃபுல்லாக. அண்ட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இகாம் சேல் சேலஞ்ச். ஸோ இந்த ட்ரைவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு, அண்ட் இந்த ட்ரைவை பண்ணி முடிக்கும் போது நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்னோட ரூமில் இருக்கேன். ப்ரோ வந்து கார் எடுக்க போயிருக்காரு. கார் எடுத்துகிட்டு வந்தோடனே இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம துபாய் சுற்றி பார்க்க போகிறோம். துபாய்னு சொல்கிறத விட யூஏஇ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் இப்போ டைம் வந்து கரெக்டாக 10:34 ஆகுது. நம்ம காரில் ஏறுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ டைம் கரெக்டாக 10:34 ஆகுது. இப்போ 5 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை பார்த்துட்ருக்காங்க. இருங்க நான் ஒருத்தர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் 1950 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32,700 rupees கிட்ட நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 20 ஆர்டர், கன்வர்ஷன் ரேட் 0.41%. ஸோ நம்ம இந்த ட்ரைவை பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பேக் டு த வீடியோ. கிரேட். ஸோ நான் வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த பிளானுமே இல்லை, எங்கே போகணுன்னே தெரியாது, ஒரு பிளான் இல்லை, பட் கிளம்பி போகிறது நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அதை பண்ணும்போது வந்து அது வேறு லெவல் ஃபீல். பார்ப்போம் இன்னைக்கு நைட் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரோ எதை எடுக்க போகிறாரு, எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த கார் தான் நம்ம ரெண்ட் பண்ணியிருக்கோம். நிசான் கிட்ஸை நம்ம சொல்கிறாரு பேர், எனக்கு பேர் என்னன்னு தெரியல. இந்த கொஞ்ச நாளாக வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து தூங்கி 10 மணிக்கெலாம் தூங்கி இப்போ தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ ரெட் புல் வாங்கி அடிக்கிற வேண்டியதான். இப்போ டைம் என்ன தெரியுங்களா? டைம் இப்போவே வந்து 11 ஆயிடுச்சு. மேப் போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ மேப்லாம் போடுறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினச்சேன். ஐயோ இங்கே ஃபுல்லாக நினைக்கவே கூடாது. ஐயோ ஃபிலிப்பினோ ஃபுட்டு தான் கேவலமாக இருக்குது. அதில் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ. நான் ஃபிலிப்பீன்ஸ் வேறு போகணுன்னு வேறு பிளான் பண்ணியிருக்கேன். ஏரியா நல்லா இருக்கும்ல. கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா அபுதாபி போகிறோம். துபாயிலேருந்து அபுதாபி நைட்டில் வந்து ஒரு ட்ரிப்பு. வரும்போது அலைன் வரும், அலைன்லேருந்து வரும். அது என்னோட இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இல்லை இப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானே அதனால தான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இங்கே எடுத்துட்டோம்னா எல்லா கண்ட்ரிக்கும் போய்க்கலான்ட்டு. ஓகே, இந்த லோக்கல் லைசன்ஸ் எடுத்தால் நீங்கள் எந்த கண்ட்ரி? இது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இங்கே எடுத்து. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு ரவுண்டு. இது எங்கே? அந்த ஜுமைரா வாங்கலாம். அந்த இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது செகண்ட் ரூம் வந்து வில்லாவில். ஓகே ஃபஸ்ட் ரூமாக அங்கே. இப்போ டைம் வந்து காலைல 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கே லைட்டாக விடிகிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து அந்தவங்க நேட்டிவ் அரேப்ஸ் இருக்கிற இடம். அதெல்லாம் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? நாங்கள் இருந்த ஏரியா. ஓகே, சூப்பர். பட் இங்கே இருக்கலாம் மக்களுக்கு நிறைய பண்ணுறாங்க. அரசர்னால் அந்த ஒரு டாமினன்ஸாக இருப்பாங்கள்ல, ஸோ அப்படி எதுவும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைப்பாக தான் இருக்காங்க. சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக துபாயோட பிரின்ஸ் ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார் தானே இப்போ ரீசெண்டாக 10 வருஷத்துக்குள்ளே. பிரின்ஸு, அதாவது இவரோட அந்த அரசரோட பையன் ஒருத்தர். ஆக்சுவலாக பிரின்ஸ் ஒருத்தர், துபாய் பிரின்ஸ் ஒருத்தர் வந்து
ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு ஃபசான் ஒருத்தர் வந்து இருப்பார், ஒரு பிரின்ஸ். இந்த துபாயோட பிரின்ஸ் ஃபசான் ஒருத்தர் இருப்பார். அவர் பயங்கர பாப்புலர். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவான பர்சன், ஒரு சாமிங்கான ஒரு பர்சனை. அவரோட அண்ணன் நினைக்கிறேன். அவர் வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஏதோ இறந்ததா சொன்னாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் வந்து தோணுது, அவங்கள்ட்ட இல்லாத பணமே கிடையாது. அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். எவ்வளோ பெரிய பணம், எவ்வளோ பெரிய பணக்காரர் இந்த துபாயில். பட் அவ்வளோ பணம் இருந்துமே ஒரு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறக்குறாங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க. என்ன தான் பணம் இருந்தாலும் வந்து எழுதியிருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கணும்னு எழுதுனா மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். அது ஒரு என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு நிறைய லேர்ன் பண்ணுற ஒரு ஸ்டோரி அது. துபாய் பிரின்ஸ்ட இல்லாத பணமா? இங்கே ஒரு லேக் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். அந்த சைடு. ஸோ உள்ளே துபாயிலே சுற்றிட்டு இருந்துட்டு அபுதாபி ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் துபாய் அபுதாபி ஹைவே. பயங்கரமாக இருக்கு. அங்கே இருக்கிறது தான் பைனாப்பிள் டவர்ஸ், இந்த 2 டவர். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் ஒரு இது வருங்களா, 3 டவர், எத்திஹாட் டவர்ஸ். நான் நைட்டில் தான் போய் பார்த்தேன், அதை வந்து மார்னிங் போய் பார்க்கணும். ஸோ எத்திஹாட் டவர்ஸ் போய் பார்க்கணும். ஃபுல்லாக ஹைவேஸு அண்ட் வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக அராப் ஹவுசஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து மார்னிங் வாக். நிறைய பேர் வந்து இங்கே மார்னிங்கே வாக் போய்ட்டுருக்காங்க. பரவாயில்ல, இது நடந்தாலே போதும் போல. இதுலேருந்து அப்படியே அந்த இது வரைக்கும் அப்படியே நடந்துட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் வந்தாலே போதும் போல. 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடும். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது போய் சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இங்கே தான் வந்து என்னோடய சிஸ்டர் வீடு இருக்குது. என் சிஸ்டரை மாப்பிள்ளை இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ எழுப்பி விட்டு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டியதான். திஸ் இஸ் அபுதாபி அண்ட் இதெல்லாம் அராப் ஹவுசஸ். ஆக்சுவலாக அபுதாபி வந்து ஒரு 2 ரோடு தான். அந்த 2 ரோடை சுற்றி தான் வந்து மொத்த அபுதாபியுமே இருக்குது. அந்த ரோட்டுக்கு போகணுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கார் அங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த வழியாக போய் இந்த பில்டிங் அங்கிட்டு போய்ட்டு அந்த ரோடு வந்துடும், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சைடில் தான் அந்த ரோட்ஸ் எல்லாமே இருக்குது. அபுதாபி, துபாயை விட அபுதாபி எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த பார்ட்டி டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. எனக்கு வந்து இந்த பயங்கர ரஷ்ஷாக இருக்கிறது, எனக்கு அந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அபுதாபி எனக்கு துபாயை விட அபுதாபி ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இப்போ வந்ததுனால சொல்ல, முன்னாடி நான் வந்திருக்கேன், அப்போ வந்ததை சொல்கிறேன். Awesome. உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகே. A few moments later. ஸோ சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. பயங்கர தூக்கம். ஸோ அவங்க தூங்கிட்டோம். டைம் இப்போ கரெக்டாக 6:10 ஆகுது. கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு இன்னும் துபாய் போகணும், ரூமுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாக ஸ்கூல் ஏரியா, எல்லாம் ஸ்கூல் பஸ் நிற்கிது. நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குமா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா எத்திஹாட் டவர்ஸ் போகிறோம். இதுதாங்க, இந்த ஒரு ரோடு தான் அபுதாபி. இந்த ரோடை சுற்றி தான் வந்து ஒரு 2-3 ஜங்ஷனு, அவ்வளோதான் இந்த மொத்த ஊருமே. எல்லா பில்டிங்குமே வந்து இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தூக்கம் வந்தால் சொல்லுங்கள். கிடையாது, அவ்வளோதான். பகலெல்லாம் தூங்க மாட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப நல்லதுங்க. பகல் என்றைக்குமே தூங்க மாட்டேன்.
அது ஒரு நல்ல ஒரு விஷயம். She puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. இப்போ எங்கே போகிறோன்னா அபுதாபியில் வந்து ஒரு டெம்பிள் இருக்கும், ஹிந்து டெம்பிள். ஸோ அந்த அபுதாபி ஹிந்து டெம்பிளுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக நான் ஆம்லேட் சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிட்டேன். ஸோ அதனால் நான் உள்ளே போக முடியாது. ஸோ வெளியே இருந்தே பார்த்துட்டு தென் அகெயின் பேக் டு துபாய் போக வேண்டியதான். மணி 8:28 தான் ஆகுது, 8:28 தான் ஆகுது. பட் வெயில் பயங்கரமாக இருக்குது. துபாய்க்கு கிளம்பலாம் ப்ரோ. ரெட்புல் ஒன்று வாங்கணும். ஸோ நான் வந்து ஒரு ரெட்புல் சுகர் ஃப்ரீ ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நிறைய குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு இதிலே போட்டிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 கேனுக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு நாளைக்கு நீங்கள் 2 கேன் குடிச்சிங்க அப்படின்னா அடுத்த 2 மாதத்துக்கு அது தொடவே கூடாது. இது குடித்தா தான் கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்குது. எம்எம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ ப்ரோ வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுங்களா இப்போ உள்ளே போனால் அவங்கள எல்லாத்தையும்? 3 வருஷம் இருக்கேன்ல. ஓகே ஓகே ஓகே. இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்களே இவங்களாம் பாகிஸ்தானிஸோ? பாகிஸ்தானிஸா? ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஆனால் இதை பார்த்தா வடிவேல் தான் ஞாபகம். நானும் வடிவேல் காமெடி வச்சு துபாய்ங்கிற ஒரு கண்ட்ரியே இருக்குது. துபாய், அபுதாபி, ஷார்ஜா. நான் ரொம்ப நாளாக துபாய்ங்கிறது மும்பை தான் நினச்சிட்டு இருந்தேன். One eternity later. அடுத்து வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஒரு மேக் புக் வாங்கலான்னு இருக்கேன். எய்தர் வந்து ரெண்டு ஆப்ஷன். எய்தர் வந்து ஏசஸ் ZenBook 14 வாங்கலாம், ஆர் மேக் M4. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இபன் பட்டூட்டான்னு ஒரு இடம் இருக்கும். இபன் பட்டூட்டா மாலுக்கு போக போகிறேன். இபன் பட்டூட்டாவில் வந்து சப்போஸ் ஏசஸ் இருந்தது, ZenBook 14 இருந்தது அப்படின்னா அதை வாங்கிடுவேன். ஆர்எல்ஸ் வந்து ஆப்பிள் மேக் M4 வாங்கலான் இருக்கேன். பார்ப்போம் எது கிடைக்கிதுன்னு. ரெண்டுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப்பு. நம்ம ஊரில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 2 lakh or 2.5 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே எவ்வளோ வருதுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு எது வந்து கிடைக்குதோ, எது ஃபர்ஸ்ட்டு கிடைக்குதோ அதை வாங்கிடுவேன். ஸோ இதுதான் அந்த இபன் பட்டூட்டா மால். இங்கே தான் வந்து நம்ம லேப்டாப் வாங்க போகிறோம். Many unbearable hours later. ஸோ காய்ஸ், துபாய் மரீனாவில் இருக்கும். இதுதான் துபாய் மரீனா. சில இது பார்த்தா மயாமி மாதிரி இருக்குது. யூஎஸில் ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து மெரினாவில் நம்ம வீடியோ முடிச்சிருப்போம். கேமராவில் வந்து சார்ஜ் தீர்ந்துருச்சு. ஸோ வந்து நான் ஃபோனில் தான் சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு வந்து கிளம்பி நான் ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ ரூமுக்கு வந்துட்டு இப்போ தான் குளித்தேன். இது நைட்டு தான் குளித்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து குளிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக 9 ஆகுது. கரெக்டாக இப்போ டைம். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைம் இப்போ கரெக்டாக 9 ஆகுது. ஸோ இன்றைக்கி 1380 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 23,400 ரூபாய்க்கு நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. மொத்தம் 19 ஆர்டர்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.73%. ஸோ நேற்று நைட்டு நம்ம இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நம்ம ஆரம்பிக்கும் போது 32,738 ரூபீஸுக்கு நமக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிடுது. இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக ஒரு 23,430 நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 நாளில் மட்டும் இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 56,168 56,168 ரூபா நம்ம இந்த 2 நாளில் மட்டும் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கோம்.
கிரேட், இது ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏர்ன் பண்ணுறங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீலிங். அதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். கிரேட். ஸோ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து நேற்று நைட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இன்றைக்கி நைட் வரைக்கும் இந்த 24 ஹார்ஸில் நம்ம பண்ண ரெவன்யூ. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.